ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் முந்திரி கொட்டை பொறுக்க போகலாம். இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் கொல்லைக்கு போகிறதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. மாடு கன்று போட்டுருந்துச்சு, அதுக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போனது லேட்டுன்றதுனால போன உடனே எங்கள் அம்மா உலுக்கி பறித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே அதை பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பொறுக்கிறதுல பெரிய கஷ்டமே என்னென்னா, அந்த கொட்டை போய் அந்த சருகா இருக்குல்ல, அதில் போய் ஒழிஞ்சுக்குமே. அதை தேடி எடுக்கிறதா பெரிய கஷ்டமே. அது அந்த பழத்தோடு இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும். வெறும் கொட்டை மட்டும்னா எடுக்க முடியாது. பொறுக்குன பழத்தையும் கொட்டையும் எங்கள் அம்மா தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே இதோட சீசன் சித்திரை மாதம் ஃபுல்லாக தான். இப்போ ஒரே ஒரு மரம் மட்டும் எங்களுக்கு நிறைய பிஞ்சு வச்சு காய் கொடுக்குமா. அது எப்போவுமே கடைசியாக தான் காய்க்கும். இதோ இந்த மஞ்சள் கலர் அக்கா தான். இந்த அக்கா தான் எப்போவுமே வருஷத்தில் கடைசியாக பழம் வைப்பாங்க. இவங்களால தான் நாங்கள் கொல்லைக்கு இப்போ வந்துட்டுருக்கோம். அந்த அக்கா கூட பரவாயில்ல, இந்த அக்கா இப்போ தான் பூவே வைக்கிறாங்க. இந்த பூலாம் வேஸ்ட்டாக தான் போகும். இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அதோட சீசன் வரைக்கும் தான் அது பிஞ்சு வச்சு காய் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் வேஸ்ட்டு தான். நாங்கள் 1 நாள் 2 நாள் கொல்லைக்கு போகலனாலுமே இந்த மான், மயில் அதெல்லாம் இந்த மாதிரி கொட்டை அதுக்கப்புறம் பழத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். மான் அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டு போயிடும். இந்த மாதிரி நாங்கள் எங்கேயாவது எங்கள் கொல்லையில் இருந்துச்சுன்னா அதை தேடி பார்த்து எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் பொறுக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே இருட்டிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட்.